ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டில் நாம் அனைவரும் புதிய கனவுகள் மற்றும் லட்சியங்கள் அவற்றுடன் நம்பிக்கையும் சேர்த்து வாழ்க்கை பயணத்தை அடியெடுத்து வைப்போம். 2026 புத்தாண்டு என்பது சாதாரண நாள் கிடையாது. இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் ஆண்டு முழுக்க நம் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய செயல்கள். புத்தாண்டன்று நாம் செய்யக்கூடிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புத்தாண்டன்று செய்யக்கூடாத செயல்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல். புத்தாண்டின் முதல் நாளில் எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ கூடாது. அப்படி செய்தால் அந்த ஆண்டு முழுவதுமே பணப்பிரச்சனைகள் அதிகரிப்பதோடு பணம் தொடர்பான மன அழுத்தம் அதிகரிக்கும். எனவே இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள். இரண்டாவது செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகள். புத்தாண்டின் முதல் நாளில் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் நல்ல சந்தோஷம் அமைதியும் நிறைந்த வீட்டில் தான் லட்சுமி தேவி குடியிருப்பாள். நீங்கள் புத்தாண்டில் உங்கள் வீடு செல்வ செழிப்போடு இருக்க வேண்டுமென்றால் புத்தாண்டன்று நீங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதையும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது செயல், புத்தாண்டின் முதல் நாளில் கிழிந்த அல்லது பழைய ஆடைகளை தவிர்ப்பது நல்லது. அதே வேளையில் கருப்பு நிற ஆடைகளையும் அணிவதை தவிர்க்க வேண்டும். மேலும் மற்றவர்கள் அணிந்த ஆடைகளையும் தவிர்ப்பது நல்லது. இல்லாவிடில் அது துரதிருஷ்டத்தை ஈர்க்கும். எனவே புத்தாண்டில் புதிய ஆடைகளை வாங்கி அணியுங்கள். நான்காவது செயல், வீடானது இருள் சூழ்ந்த நிலையில் இருப்பது. புத்தாண்டு நாளில் வீடு இருள் சூழ்ந்து இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதுவும் வடக்கு திசை இருள் சூழ்ந்திருந்தால் அது வறுமையை உண்டாக்கும். வீட்டில் எப்போதும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க வீடு நன்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். வீட்டின் வாசலிலும் பூஜை அறையிலும் விளக்குகளை ஏற்றி வைப்பது நல்லது. புத்தாண்டு செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க புத்தாண்டின் முதல் நாளில் இந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யாதீர்கள். 2026ஆம் ஆண்டில் புத்தாண்டு சிறப்பாக இருக்கவும், லட்சுமி தேவியின் முழு அருள் கிடைத்து பணப்பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழவும் புத்தாண்டின் முதல் நாளில் பின்வரும் 5 பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வீட்டில் வாங்கி வையுங்கள். புத்தாண்டன்று வாங்க வேண்டிய பொருள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலோக ஆமை. உலோக ஆமை அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட ஆயுளின் அடையாளமாக கூறலாம். இப்படிப்பட்ட உலோக ஆமையை புத்தாண்டின் முதல் நாளில் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டின் வடக்கு திசையை நோக்கி வைக்க வேண்டும். இவ்வாறு வாங்கி வைப்பதன் மூலம் வீட்டில் உள்ளோரின் வேலை மற்றும் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். புத்தாண்டன்று வாங்க வேண்டிய இரண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி செடி. துளசி செடியில் லட்சுமி தேவி வாசம் செய்வதால் உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லாவிட்டில் புத்தாண்டின் முதல் நாளில் நீங்கள் துளசி செடியை வீட்டிற்கு வாங்கலாம். துளசி செடியை வாங்கி வைப்பதன் மூலம் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் நீங்குவதோடு லட்சுமி தேவியின் பரிபூர்ண அருள் ஆண்டு முழுவதும் கிடைக்கும். இதன் மூலம் நிதி பிரச்சனைகளும் நீங்கும். இரண்டாவது பொருள், சிரிக்கும் புத்தர் சிலை. சிரிக்கும் புத்தர் சிலை வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது. சிரிக்கும் புத்தர் சிலை செழிப்பின் அடையாளமாகும். இதை வீட்டின் வடகிழக்கு மூலையிலோ அல்லது பிரதான நுழைவாயிலை நோக்கியோ வைத்தால் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரித்து வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் எப்போதும் நிலைந்திருக்கும். நான்காவது பொருள், புத்தாண்டின் முதல் நாளில் வீட்டிற்கு மயில் இறகை கொண்டு வருவதும் நல்லது. வீட்டில் மயில் இறகை வைத்திருந்தால் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் நீங்கி வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் செழிப்பும் உண்டாகும். ஐந்தாவது பொருள், தேங்காய். புத்தாண்டின் முதல் நாளில் தேங்காய் வீட்டிற்கு வாங்கி கொண்டு வருவது நல்லது. தேங்காய் லட்சுமி தேவியின் அடையாளமாக கூறலாம். அந்த தேங்காயை ஒரு சிவப்பு துணியில் வைத்து கட்டி லட்சுமி தேவிக்கு அருகில் வைத்து பூஜை செய்யலாம். பூஜை செய்த பின் சிகப்பு துணியில் தேங்காயை முழுசாக கட்டி அதை பணம் வைக்கும் பெட்டியில் அல்லது அலமாரியில் வைக்கலாம். செய்வதால் வீட்டில் செல்வம் அதிகரித்து தேவையற்ற செலவுகள் குறையும். 2026ஆம் புத்தாண்டு உங்களுக்கு புதிய தொடக்கமாக மாறணும்னா இன்றைய பதிவில் சொன்னவாறு செய்ய வேண்டிய செயல்களை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். செய்யக்கூடாத செயல்களை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையை செல்வ செழிப்புடன் வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, 2026இல் நல்ல தொடக்கம்னு எழுதுங்க. இதை ஷேர் பண்ணி இன்னொரு வீட்டுக்கும் நன்மை சேர்க்கலாம். இதுபோல் ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் தரட்டும். நன்றி.